கூடாது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அருண் அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, இது பண்ணுச்சு. ஒரு பொண்ணை எந்த எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சக மனுஷியா தான் பார்க்கணும், இது பண்ணணும். தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காரு. அவரோட படம்னாவே எப்படியா இருந்தாலும் ஒரு அழுகையை கொண்டு வந்துருவாரு, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கு. ரியாலிட்டின்றத வந்து யதார்த்தத்தை அவர் அப்படியே காமிச்சிருப்பாரு, இது பண்ணியிருப்பாரு. இந்த மறைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் யதார்த்தமா அப்படியே ஓப்பனா அவர் காமிச்சிருப்பாரு. சட்டுன்னு எல்லாரும் மூஞ்சில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவருக்கு இந்த இது வந்து ஆக்டிங் வந்து ஒரு பெரிய படமா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒரு ஊமையா நடிச்சிருக்காது பண்ணியிருக்காரு. அவர் முழு ஆக்டிங் இது மட்டும் காட்டியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல படமா இருக்கும். இது எல்லாருக்குமே மக்களுக்குமே சிறப்பான படம் பிடிச்சிருக்கு. நிறைய இருக்கு படம் ஃபுல்லாவே, நிறைய எமோஷன்ஸ். பாலா சார்னாவே அது எமோஷன்ஸ் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. பாலா சார் படம்னாவே கண்டிப்பா எல்லாருமே மக்கள் ஒரு அழுகையோட வருவோம். அவங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும். கண்டிப்பா வந்து இப்போ தவறான மனசுல நினைக்கிற மனுஷன் எல்லா ஆம்பளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு புரிதல் அப்பயாவது பார்த்து தெரிஞ்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படமா இருந்துச்சு. எல்லாமே ஆச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, சாங்கும் நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்க்கு நல்லா இருக்குது. பாலா சார் படம்னாவே அதுக்கு ஒரு சிறந்த ரசிகர். அவரோட ஆக்டிங் எக்ஸலென்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா ரொம்ப லேகா போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப லேகா போற மாதிரி. ஆமா, லேகா தான் போகுது. அது நல்லா இருக்கு. ரொம்ப பொறுமையா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். மியூசிக்ல எப்படி இருக்கு? படத்துல யாரோட ஆக்டிங் எக்ஸலென்ட்டா இருக்கு? மிஸ்கின் லாஸ்ட்ல. அவர் நல்லா பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸா நல்லா பண்ணிருக்காரு. இல்ல இது கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. நல்லா மீன் அருண் விஜய்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸா ஒரு இந்த படம் நல்லா பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஒரு கம்பேக்கா இருக்கும் அருண் விஜய். இல்ல அந்த ஜானர் இல்ல, சில ஜானர் சொல்லலாமான்னு தெரியல. இது வந்து பெண்களுக்கான ஒரு அந்த மாதிரி பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் சூர்யா வச்சு எடுக்க வேண்டியது. சூர்யா கேத்த படமா அருண் விஜய் கேத்த படமா? ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ரெண்டு பேருமே ஈக்குவல். அவர் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இவர் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு ஜிவி பிரகாஷ். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் சாம்சியஸ் வந்து பயங்கரமா அவருக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காரு. ஆமா, நல்லா எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம எதிர்பார்ப்பு ஓகே, நல்லா ஓரளவுக்கு ஸ்மூத்தா கொண்டு போயிருக்காங்க. என்ன கண்டென்ட் சொன்னாங்க? இப்போ சமூகத்துல போயிட்டு இருக்கலாம் பிரச்சனை, இதுதான் அங்கேயும் சொல்ல வராங்க. ஆனா கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அருண் விஜய் ஆக்டிங் ஆக்சுவலா உண்மையா பாராட்ட விஷயம். அருண் விஜய் நல்லா பண்ணிருக்காரு. அருண் விஜய் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த படத்துக்கு. சேடு தான் ப்ரோ. ஆமா, கண்டிப்பா. ஓவராலா படம் வந்து சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான். சூப்பரா நடிச்சிருக்காங்க. கலை சார், ஷேன் சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டருக்கு அவங்கவுங்க கரெக்டா என்ன நடிக்கணுமோ கரெக்டா அது பண்ணி நடிச்சிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கிறத தாண்டி பொங்கல் வருது, பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு வந்து ஒர்த்தான ஒரு ஃபிலிம் இது. அது வன்முறைன்னு சொல்ல முடியாது. சின்ன பசங்களுக்கு அது வன்முறையா தெரியலாம், நமக்கு அது தெரியாது. கேக்கல. அவரு மலையாளி சொல்லவே வேணாம், சூப்பரா நடிச்சிருக்காரு. அதான் எல்லாருக்குமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். இன்னொரு வாட்டி பார்க்கணும். தேங்க்யூ. இல்ல, படம் சூப்பரா இருக்கு. சோ எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். என்ன சொல்லணும்னா இந்த ஜெனரேஷனுக்கு என்ன விஷயம் இருக்கோ சோ அதுதான் படத்துல காமிச்சிருக்காங்க. சோ டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க அருண் விஜய் சார். சோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர், டிஃபரெண்டா இருக்க பண்ண ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. சோ அப்கமிங் டேஸ்ல நிறைய வரும்னு நாங்க பாலா சார் வந்து கண்டிப்பா அழ வைப்பாங்க. சோ அதே ஒரு சென்டிமெண்ட் இதுலயும் இருக்கும். சோ வந்து படம் பாருங்க.